காலேஜ் டேஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிள் டேஸா இருந்தது. இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட நான் கிளாஸஸ் எடுக்கும் போது அவங்க கிட்ட சொல்லுவேன், உங்களுக்கு லைஃப்ல நீங்க 30 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஒரு நல்ல ஸ்டேபிளா இருக்கணும், உங்களுக்கு வந்து ஒரு டெசிக்னேஷன் வந்து இருக்கணும், உங்க லைஃப் நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்னா காலேஜ் டேஸை எந்த அளவுக்கு நீங்க யூட்டிலைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம லைஃபை வந்து சூப்பரா நம்ம வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம். என்னோட காலேஜ் டேஸை பொறுத்த வரைக்கும் நான் கவர்மெண்ட் காலேஜ்ல தான் படிச்சேன். யூஜி BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் விமென்ஸ் காலேஜ்ல நான் படித்தேன். காலேஜ் படிக்கும் போதே நான் ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணேன். என்ன அப்படின்னா, நம்மள வந்து நிறைய விஷயங்கள்ல அப்டேட் பண்ணிக்கிறது. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய டீன் ஏஜ்ல நம்ம கத்துக்கிற ஆர்வம் வந்து நிறைய இருக்கும். இது நம்ம தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நிறைய ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தை நம்ம சரியா யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம காலேஜ் டேஸ் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிள் டேஸாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய எக்ஸ்போஷரும் கிடைக்கும். என்னோட காலேஜ் டேஸ்ல பாத்தீங்கன்னா, நான் வந்து கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவா இருந்தேன், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியா இருந்தேன், NSS ஓட ஸ்டூடெண்ட் ஹெட்டா இருந்தேன், அண்ட் ரெட் ரிப்பன் கிளப்ல நான் வந்து ஹெட்டா இருந்தேன், கன்சியூமர் கிளப்ல ஹெட்டா இருந்தேன். இதெல்லாம் எனக்கு எவ்வளவு பெரிய எக்ஸ்போஷர் கொடுத்தது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து நிறைய டீம் வந்து லீட் பண்றோம். அப்ப அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எங்க கிடைச்சது அப்படின்னா, காலேஜ் டேஸ்ல நம்ம இந்த மாதிரியான லீடர்ஷிப் குவாலிட்டி பொசிஷன்ஸ் வந்து நம்ம இருந்ததுனாலதான். அப்போ உங்களோட காலேஜ் டேஸ்ல நீங்க எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க கெரியர்ல நீங்க ஸ்டேபிளா இருக்க முடியும்.